அனைவருக்கும் வணக்கம். முருகன், பழனி இருவரும் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். இருவரும் பழ வண்டி வைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள். வண்டியில் பழங்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள், வாழைப்பழங்களை. இருவருக்கும் ஒரு கெட்ட பழக்கம். இருவரும் தினமும் தவறாமல் குடிப்பார்கள். வீடு செல்வதற்கு முன்பாக அன்றைய வருமானத்தில் இருவரும் குடித்துவிட்டு தான் செல்வார்கள். அன்றைய தினம் குடித்துவிட்டு இருவரும் வாக்குவாதம் போட்டுக்கொண்டார்கள். சாலை ஓரம் செல்பவர்கள் பார்த்தும் பார்க்காதது மாதிரி சென்று விட்டார்கள். நமக்கு எதுக்கு வம்பு, குடிகாரன்கள் சண்டையில் என்று நினைத்து கொண்டு வேகமாக போய்விட்டார்கள். முருகன், பழனி இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பழனி வேகமாக பழங்களை அறுக்கும் கொடுவாளில் முருகனை கொத்து என்று கொத்திவிட்டான். முருகனின் உயிர் போய்விட்டது. முருகனுடைய பழவண்டியில் படுக்க வைத்து தள்ளி கொண்டு போய் முருகன் வீட்டின் முன்பாக நிறுத்தி அவன் வீட்டு கதவை தட்டி, பாருங்கள், உங்கள் கணவரை வண்டியில் வைத்து கொண்டு வந்துள்ளேன் என்றான். முருகனுடைய மனைவி வேகமாக ஓடி வந்தால், குழந்தைகளும் ஓடி வந்தார்கள். சரி, அளவுக்கு அதிகமாக கொடுத்திருப்பதால் நடக்க முடியவில்லை, அதனால் பழவண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வந்திருக்கிறான் நண்பன் என்று நினைத்து கொண்டார்கள். இரத்த வெள்ளத்தில் முருகன் உயிரில்லாது பிணமாக இருப்பதைக் கண்டு மனைவி கதறினாள். குழந்தைகள் இருவரும், பெண் குழந்தை, ஆண் குழந்தை இருவரும் கதறினார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் கூடிவிட்டது. காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. காவல் நிலையத்தார் வாகனத்தில் நிறைய பேர் வந்து பழனியை கைது செய்துவிட்டு போனார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? எவ்வளவு நண்பர்களாக இருந்தாலும் குடித்து விட்டால் நிதானத்தை இழந்து விடுவார்கள். குடி என்பது குடியை மட்டும் கெடுக்காது, உயிரையும் குடித்துவிடும். ஆகவே குடியை குடித்து கொண்டிருப்பவர்கள் நிறுத்த வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்பது என் கருத்து. வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.